தோட்டா வெண்ண வண்டியை சரியா ஓட்டுறது இல்லையா? சமாளிடா. என்ன நீங்க இப்படி வண்டியில நீங்க நிக்கிறீங்க, ரோட்ல வர்றீங்க, வந்து என்ன கரெக்டா இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். வெண்ண அப்படி. பிரபுதா என்ன சொல்றீங்க? ஓ, நீங்க பிரபு அண்ணா நினைச்சு பேசுறீங்களா? நான் ஒரு கூட பிறந்த தம்பி தேவா. தேவாவா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நான் அவரோட ஓன் பிரதர். என்னால நம்பவே முடியலையே. இப்படிதாங்க நிறைய பேர் நம்ப மாட்டேன்றாங்க. பாருங்க, தாடி இல்லையா, ஐ எம் தேவா. தாடி என்ன பிரபு. பாருங்க, பாதையில் கல். என்ன உலகமடா. நான் மறுபடி வரேங்க. ஏன் அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? ஏப்பா, ஏற்கனவே பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். அட நீயே ஒரு பொய், உன் தம்பியின் வேற பொய் சொல்லணுமா? மணி, நான் என்ன பிளான் பண்ணி போய் சொல்றேன்? அப்புறம் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வருதாங்க. வர பாரு, நான் ஆசைப்பட்ட பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. சரி, குழந்தை வாழ்க்கையாவது நல்லா இருக்குமே சொல்லி பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். பட் நான் திடீர்னு யார் ஆசைப்பட்டனோ அந்த பொண்ணே வந்துடுச்சே. தெரிஞ்சோ தெரியாமலும் நான் ஒரு போய் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு நம்பிட்டா. அதே நான் பயன்படுத்தி கூடாது. என்னப்பா சொல்றேன்? இந்த பாரு, கன்ஃபியூஷனே இல்ல. பிரபு தேவா ரெண்டு பேரு. தேவாங்கிற பேர்ல இந்துவை லவ் பண்றேன், பிரபுங்கிற பேர்ல அந்த வீட்டுல கிடக்குறேன். சப்போஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வையேன், நான் ஆசைப்பட்டபடி பொண்ணு என்ன கிடைக்கும், நீ இஷ்டப்பட்டபடி குழந்தை வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கிளியர்? கரெக்ட். இப்போ இந்து வந்து உன்னை தம்பி தேவா நினைச்சு லவ் பண்றதா வச்சுக்கோ. பண்ற கடைசியில உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அடிச்சு போடுவாங்கப்பா. கடைசியில தானே அந்த பிரச்சனை, அப்புறம் பாத்துப்போம். உடே இப்ப பிரச்சனை இல்லையா? இல்ல. உணர்ச்சி வசப்படி தாடி எடுத்த சாயங்காலம் அந்த வீட்டு தானே போனோம். தாடிக்கு என்ன பண்ணுவேன்? இங்க இருக்குல்ல விஷயம். என்னது? கோயம்புத்தூர் பஸ் டிக்கெட்டா? சும்மாருப்பா. அட விட்டுதாரு. ஆமா. சேவ் பண்ணும்போது ஆர்டர் கொடுத்துட்டியா? டேய், தப்பு பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பாரு பிளான் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து தாடி வச்சிருந்தீங்கன்னா நீ அண்ணன், பிரபு. தாடி எடுத்துட்டீங்கன்னா தம்பியா? தேவா. இதெல்லாம் நம்புவாங்கப்பா. அந்த குடும்பம் நம்பும்பா. ரைட் பிரபு, அந்த குடும்பம் டைப்பான குடும்பம், அது நம்பும். ஏன்னா இப்ப என்னையுமே மாப்பிள்ளையை நம்பி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிட்டானுங்களே. தாத்தா, என்னப்பா? நாளைக்கு காத்தால கரெக்டா 10 மணிக்கு தேவாங்கிற பேர்ல அந்த வீட்டுக்கு நீங்க எனக்கு போன் பண்றீங்க. எதுக்குப்பா? தேவான்னு ஒரு தம்பி இருக்கிறது நம்ப வேணாமப்பா. சரி சரி சரி. தாத்தா புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சொல்லுங்க பாப்போம். தாடி இருந்தா தேவா. தாத்தா, தாடி இல்லாம இருந்தா தேவா, தாடியோட இருந்தா பிரபு. ஓகே, டபுள் ஓகேப்பா. டேய் தம்பி, நீ தாடி வச்சு தாடி எடுத்து தாவடிக்குள்ள வேணா ஏமாத்தலாம், என்கிட்ட இந்த வேலை வச்சுக்காத. நீ தொழிலுக்கு புதுசுப்பா, எங்களுக்கு இதே தொழில். அப்படிங்களா? நீ என்ன பண்ற பிரபு, இந்த வைரம் இருக்குல்ல, ஆமா வயிறு. அது எங்க இருக்குன்னு எடுத்து என்கிட்ட கொடுத்துடுற. பாஸ், அது என்கிட்ட இல்ல பாஸ். டேய் பாஸ், அந்த வைரத்தை ஒரு கோமாளிகிட்ட கொடுத்தோம். அவன் என்னடான்னா இப்ப கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்கான். அவனுக்கு நினைவு திரும்பினா தான் அந்த வைரம் கிடைக்கும். என்ன சொல்ற? ஆமாங்க பாஸ், உங்க மேல சத்தியமா அவர் அப்படிதான் இருக்காரு. அவர் எழுந்தோட வேணா அந்த வைரத்தை உங்ககிட்டே கொடுத்துறேனே. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க, சூதுவாதே தெரியாது. கோமாவோ குருமாவோ இன்னும் 10 நாள்ல அந்த வைரம் எங்க கைக்கு வரணும். ஐயோ பாஸ், பாஸ் 10 நாள் ரொம்ப கம்மி. கோமா சார் எப்ப எழுந்து பாருன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 10 நாள் கொடுத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்பேன். சாரி பாஸ். உங்களுக்கும் சாரி பாஸ். சரி, 10 நாள் வேணாம், 20 நாள் எடுத்துக்கோ. ஆனா அதுக்குள்ள அந்த வைரம் என் கைக்கு வந்து சேரணும். சரி. அப்படி இல்லைன்னு வை, இப்ப மரத்துல மாட்டிட்டு போறேன், வைரம் என் கைக்கு வரலன்னு வை, மார்ச் வரையில மாட்டிடுவேன். இப்ப பிரபு, இப்ப உனக்கு சமாளிச்சிட்ட. வீட்டுல தம்பி பத்தி கேட்டா என்னப்பா சொல்லுவ? அதுக்கு ஒரு கதை வச்சிருக்கேனே. தயவு செஞ்சு என் தம்பியை பத்தி மட்டும் கேட்காதீங்க, அவன் ஒரு தருதல. தம்பி இருக்கிறத இத்தனை நாளா ஏன் சொல்லல? யோசிக்கிறான். இல்லையே இல்லையே. ஏன் அதையே ரிப்பீட் பண்ற? இந்துவை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தம்பியே வந்தா. அப்படி போற அருவாள, அவன் வாயால அவனே மாட்டிக்கிட்டான் பாரு. தம்பி இல்ல, அவன் செத்துட்டான் தானே நான் இருந்தேன். இந்து இல்ல, நம்ம இந்து அவனை பாத்துட்டா. அதனால தானே அந்த நாயை பத்தி நான் பேச வேண்டியிருக்கு. அந்த நாய் இதே ஊட்டில தான் பொறுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவே நீ. கரெக்ட். அவன் இப்ப எங்க தாத்தா கூட தான் இருக்கான். இது பூவே பூச்சூடவா, பாட்டிய தாத்தா வாக்கிட்டான். அவன் கடக்குற மக்கு பையன். நீ சொல்லு பிரபு. எங்க அம்மா எங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பேத்தாங்க. சத்தியமா சொல்லுது குடியிருந்த கோயில் தானே. எங்க போனாலும் என்ன தேவா தேவான்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சந்தேகமே இல்ல, மாட்டுக்கார வேலை தான். நான் ஏன் இந்த தாடியை வளர்க்கறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்? கண்ணாடி பார்த்தா அவன் மூஞ்சி எனக்கு தெரியுது, அதனாலதான் இந்த தாடியை வளர்க்கறேன். 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தம்பிப்பா. ஒரு நாள் அவனை இங்க கூட்டிட்டு வா. எஸ்கே பாக்குறான் பாரு. ஏன் முடியாதுங்கிறான், ஏன் முடியாதுங்கிறான் கேளு. ஏன்பா? யோசிக்கிறான் பாரு. வரல வரல. உடஞ்ச கண்ணாடி ரெண்டு ஒண்ணு சேராது. நான் இருந்தா அவன் இருக்க மாட்டான், அவன் இருந்தா நான். நோ நோ. டேய் டேய், நீங்க என்ன பெரிய நாடோடி மன்னர்களாடா? உடஞ்ச கண்ணாடி இன்னைக்கு ஒட்ட வைக்கிறேன் பாரு.
ஏன்டா தாடி பிடிச்சு இழுக்கிற? தாடி ஒட்டா ஒரிஜினலான்னு பாத்து. மணி 10 ஆச்சு. போன் எனக்கு அப்ப நான் தான் எடுப்பேன். ஹலோ ஹலோ, கேடி சந்திரசேகர் வீடு தானே இது? எஸ், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். நான் அவர் மச்சான் தான் பேசுறேன். வாட் இஸ் த மேட்டர்? என் பேரன் பிரபு சொல்லி கொடுத்த மாதிரி நான் தேவா பேசுறேன். வாட்? ஐயோ, பெருசே சொதப்பிட்டீங்களே. யார் பேசுறா? அந்த கேடி சந்திரசேகரனுடைய மச்சான் பேசுறான்ப்பா. அவனுக்கு எதுவும் மரியாதை? அவரு டம்மி. நான் பேசுறேன் பாருங்க. டேய் பரதேசி, வெட்டி போன பரவாயில்ல. நாயே, நரிய, பாரியா பிறந்த பண்ணியே, காதா இருந்து கழுதியே, போன குறை பிறகு கிட்ட வாழ இருந்து குறைங்க. எவனோ ஜூல உள்ள பேர்லாம் சொல்றான்ப்பா. உனக்கா தான் இருக்கும். டேய், உனக்கு ஒரு தடவை சொன்ன பத்தாதே? சோறு தானே திங்கிற? உன்னால அவமானப்பட்டது போதாதா? ஐயோ பெருசே திட்டுறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மீதி நீங்க வைங்க. டேய் 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 டேய், உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. தட் மீன்ஸ் ஷேம். பிரபு, நான் உன் தாத்தாடா. இருக்கட்டும்டா, உன் வரவே வேணாம்டா. டா டேய், என்னடா சொல்ற? டேய் தேவா, லுக் ஹியர். உங்குன வேற எங்குன வேற, உன் லைன் வேற என் லைன் வேற. ரெண்டு ஒரே லைன் தான். இந்த பார், உனக்கு எனக்கு சரி வராது. ஏதாச்சும் சாக சொல்லிட்டு இங்க வந்து என்ன வந்து பார்க்க வராது. சார், அந்த பேஷண்ட் கண்மொழிச்சிட்டாரு. வேலைக்காரன் முழிச்சுக்கிட்டதுக்கு இவன் இந்த ஓட்டம் ஓடுறான். சம்திங் ராங். யோ பிரபு, கரெக்டா போன் பண்ணா? போப்பா, நீ உன் போனும். யோ கரெக்டா கும்பரசாமி எழுந்துட்டான்பா. ஐயோ, 1 செகண்ட். ஆமா, அவன் முடிச்சுக்கிட்ட நீங்க டென்ஷன் ஆவறீங்க. ஆயிரம் தான் அந்த வீட்டு வேலைக்காரன்டா. வேலைக்காரன் மேல அப்படின்னு உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன். டேய், கை விடுற, காதா இருந்து கழுத. அதே குரல், அதே திட்டு, எங்கேயோ கேட்ட குரல். யார் நீங்க? நல்லா இந்த ரூம்ல ஆளு ஆளு. ஹால் பக்கத்துல முதல்ல பெட்ரூம் இருக்கா? ஆமாம்பா, பெட்ரூம். பெட்டு கரியலையா? அதுக்கு பக்கத்துல கிச்சன் இருக்கா? ஆமா, கிச்சனு. கிச்சன் கிச்சன். கிச்சனுக்கு மேல பரன் இருக்கா? பரன். அந்த பரன்ல முந்திரி பருப்பு ஒளிச்சு வச்சிருந்தேன். முனிமாவத்து காசு கொடுத்துட்டாளா? அவன் என் கூட ஓடி போயிட்டான். யாரோட? சும்மா இருமா. என்ன பேச்சு பேச்சு அவன்? அட வைரங்கப்பா. வைரம் எங்க? வைரம். வைரமா? ஆமா, வைரம். 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 ஆமா, வைரம். வைரம். சாமி, சாமி, சாமி. அட அவங்கடே கஞ்சிட்டு இருக்க. அவன் தான் பழைய ரிட்டர்ன்ல வாரத்துக்கு ஒரு தடவை வாரம் சேர்ந்த மாதிரி எந்திரிக்கிறான். வைரத்தை 3 தடவை வேலை விட்டு படுத்துறான். ஹயா ஹயா ஹயா. என்ன பாரு, கண்ணத்தை இந்த தட்டு தட்டிட்டு இருக்க. அந்த மட வளைய பாதி தாடி பிடிச்சிருச்சுட்டான்பா. இருக்கானே? ஆமா. வந்துருச்சா? மாத்தினியா? இல்லப்பா, ஃபெவிகால் போட்டு ஒட்டினல, தாடி வரல. அப்படியே வலிக்குது. தாடியை பிடிச்சி இழுத்து அப்படி வலிக்குமா? கொஞ்சம் திரும்ப. வலிக்குது இல்ல? சும்மா இருப்பா. ஏப்பா, அவன் ஒரு ரப்பர் பையன். ஆமா. அவன்கிட்ட மாட்டினதுக்கு இப்படி பயப்படுறிய? இந்து பூஜா 2 பேரும் ஒரே டேபிள் மாட்டினா என்ன பண்ணுவேன்? ஆமாப்பா, 2 பேருப்பா. ஆமா, 2 பேரு. இந்து பூஜா, பூஜா. இந்து, இந்து. ஆமா, பூஜா, இந்து, பூஜா, இந்து. Excuse me, gentlemen, the trees on the grass is on the tree, everything is green to green, the green, everything is water, but we need water. என்ன மேடம் பாக்குறீங்க? அங்க என்னங்க கூட்டம்? தேவா சார் வந்திருக்காரு. தேவாவா? செடி கொடிகளை பத்தி தேவா சாருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அமெரிக்காவில இருந்து காலேஜ் வாத்தியாரங்க எல்லாம் வந்து சந்தேகம் கேட்டுட்டு இருக்காங்க. வெள்ளக்காரனுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் தேவா சார் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. Okay, time is up, but green is green, don't forget. Bye. 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 ஹாய். ஹலோ இந்து. ஏன் பேரு? உங்க பேர் எப்படி தெரியும் என்ன கேக்குறீங்களா? ஐ நோ, பட் நீங்க தான் என்னையும் அண்ணனையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அப்பா, உங்களுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. Yes. யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். Thank you. ஃபாரினர்ஸ்க்கே தெரியாத விஷயம் எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துட்டு ஐயோ, இருக்கீங்க. God is great. கட்டுறது கைமண் அளவு. இப்ப பாருங்க, இந்த மரத்தோட பேரு அனகொண்டா. இது சின்ன வயசுல இருந்து போனிவிட்டா ஊத்தி தான் வளர்க்கணும். பட் இந்தியாஸ் இப்போ ஒரு கண்ட்ரி, ஏழை நாடு இல்லையா? அதனால தான் நம்ம இதை தண்ணி ஊத்தி வளர்க்குறோம். இல்லையே, இது கோலிஃபெரஸ் ஃபேமிலி. நோ நோ நோ, அது மால்வேஸ் ஃபேமிலி, இது பேபிசி ஃபேமிலி. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. இப்போ நீங்க கேடி சந்திரசேகர் ஃபேமிலி, நான் இம்போர்ட்டட் ஃபேமிலி. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களை நான் அப்புறம் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா PO Box 207க்கு லெட்டர் போட்டிங்கன்னா நான் வந்து உங்க டவுட்டை. ஓகே, Bye. பை. ஹவ் நைஸ். மரம் ஐயோ, காலையில இருந்து சோறு தண்ணி இல்லாம நாங்க காத்துக்கிட்டு கிடக்குறோம். நீ பாட்டுக்கு பொம்பளையவே பாத்துக்கிட்டு இருக்க. உன்னையா வாங்க முடியும்? சரி சரி, பணத்தை கொடு.
இதுங்களை செட்டப் பண்றதுக்குள்ள பட்ட பாடு. என்ன துட்டு கொடுக்குற நீ? நாங்க 7 பேர் இருக்கேன்ல, பார்த்து போட்டு கொடுங்க. வேற ஏதாவது ஃபிகர் செட் பண்ணா சொல்லி அனுப்பு, வந்து கலைக்கிறோம். தோட்டா இதுக்கு நம்மளோட மோசம்பா. ஹலோ, ஐ எம் வளையாபதி. நீங்க யாரு? நீயா? நீ போன் எடுத்தா என்ன சொல்லணும்னு எழுதியே கொடுத்துருக்குறாங்க. நாயே, நரியே, காதிருந்த கழுதையே, மூக்கிருந்த மூஞ்சூரே, வாலிருந்த குரங்கே. பூஜா, எப்படி கண்டுபிடிக்கிறானே தெரியல. நான் போன் எடுத்தா மட்டும் எழுதி வச்சு கெட்ட வார்த்தையில் திட்டுறானுங்க. இந்தா நீயே பேசு. ஹலோ, நான் தேவாவோட தாத்தா பேசுறேன். நீ யாரம்மா? நான் பூஜா பேசுறேன் தாத்தா. எப்போ வீட்டுக்கு வரீங்க? எனக்கு அங்க வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசையாத்தாமா இருக்கு. ஆனா இந்த பேரப்பைய என்ன அங்க வரவிட மாட்டேங்கிறான். எனக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியா இல்ல. அதனால நீயாவே வந்து என்ன பாரு. கண்டிப்பா வரேன் தாத்தா. அப்படியே அவர் தம்பியை பார்த்த மாதிரி இருக்கும். அவர் அங்கதானே இருக்காரு? பிரபு அங்க இருக்கானா? இல்லையே. அப்ப தேவா இங்கதான் இருக்கான். மணி, வெள்ளை கோட்டுக்கு கருப்பு ஷால். திரும்புங்க. மஞ்சு எப்படி இருக்கு? சூப்பர். பெருசு. யூ லைக் இட்? அப்பா இல்ல, உப்பே இல்ல. எங்கடா போற? யார கூப்பிடுற? உங்களை கூப்பிடலைங்க, பூஜாவை கேட்டேன். பிரபுவோட தாத்தா போன் பண்ணாரு. அவருக்கு உடம்பு சரியில்லையா. இவரை கூப்பிட்டா இவர் வரமாட்டாரு. அதான் அவரை பார்த்துட்டு அப்படியே இவர் தம்பி தேவாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேடா. பாய் 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 பாய். பாய் 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 பாய். யோ போறாயா? போட்டியா? தேவாவை பார்க்க போறாயா? நீ இங்க இருக்கும்போது தேவா எப்படி பார்க்க முடியும்? ஆம்பா கிளம்ப ஏதோ போட்டு கொடுத்தா போட்டு என்ன பண்ணலாம்? போய் அவளை நிறுத்து. கிளம்ப. இவன் இங்க இருந்தா ஏன் அவனை அங்க பார்க்க முடியாது? அப்படியாடா நீங்க அபூர்வ சகோதரர்கள். இதுல ஏதோ பெரிய சதி லீலாவதியே இருக்கு. அதை கண்டுபிடிச்சே தீர்றேன். ஏமா பூஜா, தேவா அங்க இருக்க மாட்டா. நீ தேவா அங்கதான் இருக்காரு. தாத்தா சொன்னாரு. அப்ப நானும் வந்தே ஆகணும். நீங்க தான் தம்பி முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. முழிக்க முடியாதே. ஏன்? இவன் இங்க இருக்கா, அவன் அங்க இருக்கா, எப்படி முழிக்க முடியும்? இது நான் கூட அவனை பார்க்க போல. தாத்தா அவருக்கு தான் உடம்பு சரியில்லை. 1000 தான் எங்களுக்கு பாசம் இருக்காரா? அப்போ எனக்கும் நிறைய யாருக்கிட்ட? எங்கிட்டயா? நல்றா நீ எங்க எனக்கு மட்டும் தாத்தா மேல பாசம் இருக்காதா? இதை எந்த படத்துல இருந்து சுட்டாருங்கன்னு தெரியலையே. நீ கண்டுபிடிச்ச. பிரபு நீ ஒண்ணும் கவலைப்படாத மகனே, நீ வாடா. இது வரைக்கும் எந்த படத்துலயும் வராத சீன் ஒண்ணு வச்சிருக்க, கார் சேசிங் சீனு. பின்னாடி கிள்ற வேலையெல்லாம் வச்சு கூடாதாமா? கழுத்துக்கு ஸ்கார்ஃபா போடுற, கழுத்தே இல்லாம ஆக்கிறேன். என்னங்க, ஏங்க அங்கேயே நின்னுட்டீங்க? தம்பி வீடு தானே, உள்ள வாங்க. அவன் மூஞ்சில நானா துப்புமணி. ஐயா அவன் மூஞ்சில் இவன் முழிக்கிறதா? அவன் மூஞ்சில் நானே முழிக்க மாட்டேன். இது வருமா? இவனோட ஒன்னா பார்த்தா வையே 2 பேருமே இல்லாம போயிருவாங்க. என்ன பிராடு? இவன் அவனை வெட்டி போடுவான், ஏன்டா வெட்டி சொல்லி இவனை நான் வெட்டி போடுவேன், எல்லாம் ஜெயிலுக்கு போடுவோம். இல்ல அங்கிள், நீங்க உள்ள இல்ல வாங்க. அதுதான் பிரச்சனையே. அம்மா பூஜா, இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? எப்படியாவது போய் தொலைங்க. லூசு போட்டா. இது செல்ல மருமகளே, தாத்தா பார்க்கணும்னு இப்போ தோணிச்சே. லவ்லி ஹவுஸ் தாத்தா. தேங்க்யூ. தாத்தா உடம்பு சரியில்லை, நீங்க எப்படி இருக்கு? உடம்புல ஃபர்ஸ்ட் கிளாஸா தான் இருக்குது. ஆனா வயசு தான் ஆயிப்போச்சு. தம்பி யாரு? ஹலோ, ஐ எம் வளையாபதி, கேடி சந்திரசேகருடைய மச்சான். ஓ நீதான் அது? யா. அது என்ன இருக்கிறீங்க? உன்னை பத்தி சிலதெல்லாம் படிக்கணும்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருந்தது. அந்த பால் ஒன்று குரங்கு மேட்டரா? அது நீங்க தானா? ஏதா இருந்தாலும் போன்லயே திட்டுங்க. ஆமா, தேவா இங்க இருக்கானா? தாத்தா எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. இங்கதான் இங்க ஏதாவது ரூம்ல இருப்பான். நீங்க உட்காருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். ஐயோ, டீ எல்லாம் வேணாம் தாத்தா. உட்காரும்மா, நான் போய் டீ கொண்டு வரேன். பிரபு நீ எப்படி உள்ள போக போற? எனக்கு ஒரு தறி வழி இருக்கு, அதுல நான் பூந்து போயிடுவேன். அந்த லூஸ் பூஜா வந்துச்சுன்னு நீ கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே? கரெக்ட் பண்றதா? என்னது வர வர விவசாயம் பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பாரு ரொம்ப போச்சு. இந்த பிரபு போய் எங்க போனான்னு தெரியலையே. ஏய் பிரபு, நீ வந்துட்டியா? ஏன் தாத்தா அதை வர சொன்ன? நீ மரும பொண்ணு பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? பூஜா, எனக்கு என்னமோ இவனுக்கு ஃபேமிலியே பெரிய கோல்மாலான்னு நினைக்கிறேன். வெளியே நடனா அவன் காருக்குள்ள வந்துட்டு உள்ள வர மாட்டேங்கிறான். கிளவே நடனா பேரனை பத்தி பேச்சு எடுத்த உடனே டீ கொண்டு வரட்டு உள்ள ஓடி போயிட்டான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன் ப்ளீஸ். தேவா வாப்பா. தாத்தா, தேவா அப்படியே பிரபு மாதிரி இருக்காரு இல்ல? அப்போ நீங்க தான் அண்ணனுடைய அவங்கள? நானே உங்களை வந்து பார்க்கலான்ட்டு இருந்தேன், ஆனா அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு, அதனால தான். அண்ணன் தம்பிக்குள்ள என்னங்க பிடிவாதம்? நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நாளைக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றோம். ஐயோ, அண்ணன் திட்டுவாரே. நீங்க வந்தே ஆகணும். அப்போ நாளைக்கு காத்தால கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 10 மணிக்கா வரேனே. மஞ்சு மஞ்சு மஞ்சு, ஸ்கார்ப் போடாத போது நான் சாதா தோசை மாதிரி இருந்தேன். ஆனா ஸ்கார்ப் பண்ணி போட்டோன்னே நான் ஸ்பெஷல் தோசை ஆயிட்டேனே. ஏய், கழுத்துல கருப்பு ஸ்கார்ஃப் கட்டியிருக்கானே, அவன் தான் நீங்க அடிக்க வேண்டிய ஆளு. மேலே ஏறி பாரு. ஐயோ இவதுக்கு இங்க வர்றான். அமுக்கணுமே. யாரையும் காணுங்க. நல்லா பாடுறேன். எங்கடா எங்கடா போற எங்கடா போற?
தேவா உள்ள இருக்கான். ஆமா. பிரபு வெளியே இருக்கான். Correct. அத நான் பார்க்க போறேன். ஆமாடா, ஒருத்தர் உள்ள இருந்தா ஒருத்தர் வெளியில இருக்கா. அதான டார்வின் தியரி. அது எங்களுக்கு தெரியாதா? நானே இருந்தாலும் போய் ஒரு வாட்டி தெரியும் பார்க்கணும். புரியுறான் பாரு நான். ஏய் நில்றா. கபாலி. கத்தி. நீயும் அந்த பயலும் எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்கிறதே நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்ண போறேன். பிரபு தேவா 2 பேரும் ஒரே ஃப்ராடு தான். நீ உள்ளவோ. ஐயோ, ஒரு வடமுடாம பார்த்துட்டு உசுர் எடுக்குதே இது. அண்ணே வந்துட்டானே. கருப்பு ஸ்கார்ப் கட்டியிருக்கானா? ஆமாண்ணே, அவனே தான். கீழே இறங்கு. டேய் வாங்கடி, சின்னதாடி பெரியதாடி, இன்னைக்கு உங்களுக்கு சேவிங் தாண்டி. கவலைப்படாதீங்க, அவன் வெளியே வரட்டும். இன்னைக்கு அவனை அடிக்கிற அடியில உங்க வம்புக்கே வர மாட்டான். வெரி குட். இதா போய் அடி. ஐயோ, நாளைக்கு காத்தால யுனிவர்சிட்டியில நான் ஒரு லெக்சர் கொடுக்கணும். ஓ. அதுக்காக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன். அதனால நான் கொஞ்சம் சரி. கிளம்புப்பா. ஆசீர்வாதம். வரேங்க. மறந்துடாதீங்க, நாளைக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வாப்பா. ஏய் யாரையா நீங்க? எதுக்கே கூப்பிட்டீங்க? கழுத்துல போட்டிருக்கீங்களா, அது என்ன கலர் துண்டனே? ஏன்டா அறிவு கிட்ட முண்டோம். இத கேக்குறதுக்காக நான் அங்க இருந்து கூப்பிட்டுட்டேன். நான் எவ்வளவு அர்ஜென்ட் மேட்டர் இருக்கு தெரியுமாடா? இடியட், ஃபூல், ஸ்கவுண்டர். இது துண்டு இல்ல மேன், ஸ்கார்ப், பிளாக் கலர். தமிழ்ல சொல்லுங்கண்ணே. டேய் கருப்பியா, இது கருப்பு துண்டுடா. வரட்டுமா? அப்ப இவரே தான். எவர்ரா? கொஞ்சம் தனியா வரீங்களா, பேசணும். சாரி, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வேணா நாளைக்கு மார்னிங் 8 o'clock மீட் பண்ணலாமா? டேய், வர்றியாடா இல்லையாடா? அண்ணா இப்படி மரியாதை கூட்ட வருவேன்னு அண்ணா, நீங்க பார்த்தா படிச்சவங்களா இருக்கீங்க, நல்ல டீசென்டான ஃபேமிலியா இருக்கீங்க. வாங்க அப்படியே நல்ல லொகேஷன்ல பார்க்கலாம். சேரிகிர் போடணுமா இல்ல குத்த வச்சே பேசிடலாமா? என்ன பிரச்சனைங்க? ஏண்டா நீ அடுத்த முன்னாடிக்கா ரூட் போடுற? இவர் அப்படியே பண்ணாரு. நீதான்டா. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்க. நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. அப்புறம் ஏன்டா அது கருப்பு துண்டுன்னு சொன்ன? கருப்பு துண்டு தானங்க சொல்ல முடியும். ஏய் பாத்தி பண்ணு. ஈவினிங் போர்ட் மீட்டிங் இருக்கு, நீங்க கண்டிப்பா பெங்களூர்ல இருந்தே ஆகணும். பட் இதெல்லாம் வேணாம் தானே நான் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கேன். ப்ளீஸ் அது அப்புறம் வச்சுக்கோங்க. ஆமாமா, இவரால இப்ப வரவே முடியாது. 10 மணிக்கு இவர் இந்த வீட்ல இருந்தே ஆகணும். எஸ் 40 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ். எல்லா டைரக்டர்ஸும் வந்தாச்சு, உங்களுக்காக தான் சார் வெயிட்டிங். அவ்வளவு அவசரமா? போணும் பியே. ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 10 o'clock. ஓகே, ஷார்ப்பா இருப்பேன். இன்னைக்கு லேடிஸ் கிளப் அங்க இங்கன்னு எங்கேயும் வெளியே போயிடாத, வீட்லயே இரு. ஏண்டா வீட்ல எல்லா போனும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குல்ல. என்னடா உளர்ற? நான் உளறல. டான்னு 10 மணிக்கு போலீஸ்க்கு போன் போடணும். ஏன்னு கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்காட்டி நான் சொல்றேன். 10 மணிக்கு இந்த வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுதுக்கா. மண்டையில அடிபட்டு இருக்கிற மூளையும் புரண்டடிச்சா? நான் பாய் ஆண்டி, சொல்றேன். பாய்ங்க. போயிட்டு வேலைன்னு இருந்துடாதீங்க. அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பாய். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வாட்ச்ல இப்ப என்ன டைம் ஆகுது? 9:45. ஆமா. ஒரு 15 நிமிஷம் தள்ளி கிளம்ப முடியுமா? அதுக்கு ஒண்ணும் இல்ல. டான்னு 10 மணிக்கு உங்க தம்பி தேவா இந்த வீட்டுக்கு வரதா அப்பாயின் பண்ணிருக்காரு. அவர் வரும்போது நீங்க இங்க இருந்தீங்க வைங்க, உங்க 2 பேரும் பக்கத்துல நிக்க வச்சு பாத்துட்டேன்னா இன்னும் ஓகே. புரிஞ்சுவேன். பட் ஃப்ளைட் டைம் ஆச்சு. சாரி. பாய். ஆமா பிரபு, 15 நிமிஷம் தானே, இருந்துட்டு போங்களேன். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. சாரிங்க. பாய். ஏய், உனக்கு தலைக்கு மேல வேலை இல்லடா, தலைக்கு கீழே தான் வேலை இருக்கு. இரு உன்னை என்ன பண்றேன் பாரு. பிரபு இவ்வளவு நாளா ஒண்ணு பண்ணா பழகிட்டு இப்போ போறியா? ஆமா. இட்ஸ் ஓகே மேன், டோன்ட் ஃபீல். பரவாயில்லை. உங்க தம்பி தேவா வந்தா நான் ஏதாவது சொல்லுங்கடா. தம்பி போடான்னு சொல்லு. அடிச்சிட்டு போறியே. ஏண்டா இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? வெளியில போற ஒரு சட்டையில ஏன் குங்குமத்தை தடவுன? புரியல? அதான்க்கா குங்குமம் சென்டிமெண்ட். போறது அண்ணன் தாடியோட, வரப்போறது தம்பி தாடி இல்லாம. ஆனா அவன் சட்டையில நான் வச்சேன் பாரு குங்குமம் அக்கு மார்க்கு, அது அவனுக்கு தெரியாது. அதே சட்டையோட வரப்போறான், நல்லா என்கிட்ட மாட்டிக்க போறான். பிரபு, ஐயோ சீக்கிரம். உனக்கா நான் இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா. அது என்ன சட்டையில குங்குமம்? அங்க ஒருத்த மட்டைய புத்திசாலி நினைச்சு மார்க் வச்சிருக்கான். என்ன மணி இப்ப சரியா 10. இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவா இங்க வருவான். அவன் சட்டையான அப்புன குங்குமத்தை பார்க்க போறீங்க. பிரபுதான் தேவா, தேவாதான் பிரபுன்னு நிரூபிப்பேன். இந்த வளையாபதியுடைய வளைவு நெளிவுகளை அப்ப நீங்க புரிஞ்சுக்கீங்க மாமா. அப்பா, இவர்தான் அவர் தம்பி தேவா. பிரபு மாதிரியே இருக்காரு. என்ன டேய், நீங்க சின்ன வயசுலயே உங்க தாத்தா தான் பெருசு, அவர் கூட ஓடி போயிட்டீல. இப்ப அவன் பேர் என்ன? பிரபு. அவன் கஷ்டப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல பெரிய ஆளானா நீங்க அண்ணன் தம்பி வந்துருவீங்களா? அடிச்சு பல்லுக்குள்ள பார்த்து போடா. மணி வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இப்படிதான் பேசுறதா? ஐயோ இத கைய பிடிச்சுதான் சொல்லணுமா? நின்னு சொல்லக்கூடாதா? மஞ்சு, அவன் வெளியில போக சொல்லு. யார மஞ்சு? கொஞ்சம் சும்மா இருங்க மணி. அறிவே கிடையாது. போ சொல்லு. வயசுல இருந்து பிரபு எனக்கு என்ன கண்டா பிடிக்கிறதே இல்ல. இப்ப கூட அண்ணி சொன்னாங்கன்னு தான் வந்தேன். நீங்க யாருமா? நான் இந்துவோட அம்மா. மேடம். அம்மா
என்ன தம்பி இது? பெரியவர் அவங்க அப்பா. எந்திரிங்க தம்பி. என்ன மரியாதை, என்ன மரியாதை? வாங்க வாங்க, சார் ஓவரா வைக்கப்படுறீங்க சார். உட்காருங்க. பெரியவங்க முன்னாடி பரவாயில்ல, உட்காருங்க. என்ன மரியாதை? ஆமா, ஊட்டியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குளிர்ல நடுங்கிட்டு இருக்காரு. டீ குடிச்சு பாப்பா, அப்புறம் வரணும். குடிங்க தம்பி. இந்தாங்க, குடிங்க. பரவாயில்ல, குடிங்க. குடிங்க. உள்ள போட்டிருக்க வெள்ளை சட்டைய மஞ்ச சட்டைய வச்சா மறைச்சிருக்கிற, சட்டையை கழட்ட வச்சுட்டா. டேய் மடையா, ஏன்டா கையை தட்டி விட்ட? சாரி, தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரியாம கொட்டிருச்சு. பரவாயில்ல சாரை திட்டாதீங்க. நான் போய் என் ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓ ரூமா? அட, அவங்க அண்ணன் ரூமா அவர் ரூம்னு உரிமை கொண்டாடுறானப்பா. சரி, உன் ரூம் எங்க இருக்கு சொல்லு. என்ன பையன்? அவன் சொல்லுவான் எங்க இருக்கு உன் ரூம். இல்ல எனக்கு தெரியும். வாஸ்து சாஸ்திரப்படி நேரா போய் ரைட்ல போய் லெஃப்ட்ல போனா அண்ணன் ரூம் 2வது ரூம். கரெக்டாங்க? பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். நல்லா இரு. நீங்க நல்லா இரு தம்பி, நல்லா இரு தம்பி. ரொம்ப புத்திசாலி. இது வர. போன். ஹலோ ஹலோ ஹலோ. ஹூஸ் திஸ்? ஊவா உன்னே நினைச்சு தெரியல. யாரு சார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? யார் வேணுமா? கண்ணுக்குள் வந்தவளே, கவிதையாய் நின்றவளே, இத வேணும். வாட்? வாட்டா மை டார்லிங்? நான் பிரபு பேசுறேமா? ஐயோ, நான் இந்த பேசுறேன். கொஞ்சம் இருங்க, பூஜா கிட்ட கொடுக்குறேன். பூஜா யாரா நீ நினைச்சிட்டு என்கிட்ட வழியாது. அம்மா 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 அம்மா, எதுக்கு போன் எப்படி அடிச்சிருக்கீங்க? யார் போன்ல? பிரபு அத்தான் பேசுறாரு. யாரு? பிரபு அத்தான். அத்தானா இதானா? வந்த இடத்துல நிமிஷியா? ஹலோ ஹலோ. ஹாய் பிரபு, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்களா? கிளம்பி 1/2 மணி நேரம் தானே ஆச்சு. திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் வழியில நிறுத்தி பேசுறேன். ஓ, உங்க தம்பி தேவா வந்திருக்காரு பிரபு. அவரோட பேசுறீங்களா? வேணாம் வேணாம், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தேவா வந்த இடத்துல வாயை வச்சுட்டு இப்ப எதுக்கு இந்துக்கு போன் பண்ண? இப்ப பிரச்சனை ஆகி போச்சு பாத்தியா? நீ யாருக்கு பேசுறத? என்கிட்ட பேசும்பா. நீ இன்டர்நேஷனல் கிரிமினல்ப்பா. நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போன்ல யார பிரபு தானே? கூட நான் பேசிட்டு தரேன். எதுக்கு? பேசணும் போல ஆசையா இருக்கு. குடு. ஹலோ கூப்பிட்டீங்களா? ஹலோ. ஏய் நீ ஏன்டா வலி வலி அடிக்கடி வந்து மாட்டிக்கிற? காது இருந்த கழுத, வாழ இருந்த குரங்கே, மூக்க இருந்த மூஞ்சூரு. போன கூட தேவகிட்ட. தேங்க்யூ சார். இந்த யாரு? நீதா? நானா? ஆமா, அண்ணன் தம்பிங்க விளையாடுறீங்கல்ல. ஐயோ அண்ணனா? ஹலோ அண்ணா, நான் தேவ பேசுறேன், உங்க தம்பி. பழசு எல்லாத்தையும் மறந்துடலாமேண்ணா. எப்படி ராஜா மறக்க முடியும்? அந்த மேஜர் சார்லஸ் வீட்டுக்கு பெயிண்டிங் வைக்கலான்னு கூட்டு போய் மாட்ட வச்சு அந்த மிலிட்டரிக்காரங்க என்ன துரத்தி ஓடி பிடிச்சி என் மூஞ்சில் ஆம்லெட் போட்டாங்களே, அதை மறக்க முடியுமா? பட் நடந்து போச்சு. இப்பதான் நம்ம லைஃப்ல நல்லபடியா செட்டில் ஆயிட்டோம் இல்லையா? என்னடா செட்டில் ஆனோம்? என் பின்னாடி வயசான டீச்சரமா சுத்த விட்டு நீ அந்த இலசு பின்னாடி சுத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வராதா? வேணா போட. உன் பர்சனாலிட்டிக்கு எல்லாம் எதுக்கிட்ட இந்த சிரிப்புக்கு வர்ற? பிரபு எங்க கூட பேசினா, பிரபு அவங்ககிட்ட பேசினா, தேவா வந்து அவங்ககிட்ட பேச சொன்னா நான் பிரபு கிட்ட பேசினேன். ஐயோ, என்ன மறுபடியும் நல்லா குழப்பிட்டு போறானுங்களே. இவன மாதிரி அவன் பேசுறான், அவன மாதிரி இவன் பேசுறான், இந்த சின்ன தாடிக்கு அந்த பெரிய தாடி ஹெல்ப் பண்றான். எல்லாம் ஃப்ராடுன்னு தெரியுது, ஆனா சொன்னா நம்ப மாட்டேங்கிறானுங்களே. சிங்கப்பூர் எல்லாம் கொண்டு வந்துட்டியா? எல்லாம் ரெடி. இது ஹீட்டா மீட்டா ஸ்டேக், மேட் இன் ஹாங்காங். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. ஆளோட பாடியில எந்த பார்ட்ல வேணாலும் வைங்க. ஆளே ஆவியா போற அளவுக்கு அப்படி ஒரு அக்கனி குஞ்சு வந்து பாயும் பாருங்க. மாப்பிள்ளை உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. நோ, உங்க தங்கச்சியோட தாலிக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா உங்க மாப்பிள்ளை இனிமே எந்த பொண்ணு பக்கமும் திரும்பி பார்க்க மாட்டான். அவன் என் பொண்டாட்டி பக்கம் அடிக்கடி திரும்பி பாக்குறான்னு தானே உன்னையே வரவழைச்சேன். என்னது உங்க பொண்டாட்டியா? அது என் பர்சனல் மேட்ரு. அடுத்தது சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐட்டம் வச்சிருக்கேன் பாருங்க. இது என்ன மாட்டுக்கு போற ஊசியா? இது சாக்கோ மீட்டர் நீடில் மேட் இன் தாய்லாந்து. எங்க வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். இது என்ன செய்யும் அதை சொல்லு. இந்த ஆளோட உடம்புல செலுத்துனா 1000 வாட் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் விழுக்கு விழுக்குன்னு இழுக்கும். ஆளு மண்டைய போட மாட்டான், ஆனா உடம்புல எந்த பார்ட்டும் வேலை செய்யாது. வெரி குட். இந்த பணம் இதை விட அதிகமா வேலை செய்யட்டும், அதிகமா தர்றேன். சரி வரட்டா? வாசல் அந்த பக்கம்யா. எனக்கு இதே வீட்டுல இன்னொரு பிசினஸ் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் போவேன். சரி சரி. இது இன்னொரு பிசினஸா? எதா இருந்தா நமக்கு என்ன? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியும், அத நானே சொல்றேன். இது ஹீட்டா மீட்டா சிக்கு. இத ஒரு ஆள் மேல வச்சா அந்த ஆளே ஆவி ஆயிடும். ஏன்னா இது அறிவிப்பின் ஸ்டைல். ஏன் இது சரியா வேலை செய்யும்ல? மிஸ்டர், என்னோட தொழிலே கேவலப்படுத்துற மாதிரி பேசிட்ட. இது ஆளோட பாடியில வச்சேன்னு வையி,
அவனுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம் எல்லாமே இங்க ஆபத்துக்கு வரும். வெல், எனக்குள் வருவான்ல வர்ற மாதிரி. யா மணி அந்த தொட்டிக்குள்ள இருக்கு, போய் எடுத்துக்கோ. போடா தாடி. ஜானகி, உன் புருஷன் உன் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுவியே, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வா. என்னண்ணே? வா சொல்றேன். ஐயோ குரங்கு. அபச்சாரம் அபச்சாரம் அப்படிலாம் சொல்லாத ஜானகி. இவர் சாதாரண மனுஷர் இல்ல, மகா புருஷர், மலைநாட்டு வைத்தியர். குழந்தாய், இது மன்மதி மூலிகை. இது கருங்குரங்கு அதிகமா இருக்கிற இடத்துல தான் இது கிடைக்கும். நான் குரங்கோட குரங்கா மாறி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு நேரம் இங்கதான் வரந்தாய். இது என்ன செய்யணும் சுவாமி? இத பால்ல கலந்தா மன்மத ரசம். இத உன் புருஷனுக்கு கொடு. அதுக்கப்புறம் பாரு, உன் புருஷன் உன் முந்தானி புடிச்சிட்டு அலைவார். இது நிச்சயமா வேலை செய்யுமா சுவாமி? நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு பணம் கொடுத்தாய். நான் இங்கே இருந்து வாங்கிட்டு போறேன். உடம்பு சில்லுன்னு இருக்கு, ஜுரம் ஜுரம் சொல்றீங்க. குளிர் ஜரம். அப்படி ஒண்ணும் தெரியலையே. குளிர் ஜரம். உங்க தம்பி வேற வரப்போறாரு, நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவனால தான் ஜரம் வேணும், அவனை பார்க்க மாட்டேன். சரி, அப்ப நீங்க இங்கே இருங்க, நான் அவரை இங்கே கூட்டிட்டு வரேன். பூஜா நில்லுமா, எத்தனை தடவை சொல்றது? அவன் தம்பி பத்தி பேசினா அவன் டென்ஷன் ஆயிடும்ல. அவர் தம்பி பத்தி பேசினேன், டெம்பரேச்சர் அதிகமாகி காலெல்லாம் தூக்குறானே. பிட்ஸாப்பா தேவா வரப்போறான்னு வீடே எல்லாம் பட்டிருக்கு. நீ என்னடா காய்ச்சல்னு ரீல் விட்டுருக்கியா? மகனை மாட்டினடி நீ. அதுக்காக தானே தாத்தா வெளில வெயிட் பண்ண வச்சிருக்கேன். இங்கேருந்து ஓடி போய் தேவா மாதிரி வீட்டுக்குள்ள வந்துருவேன்ல. சரி, தேவா வந்திருக்கான், பிரபு கூப்பிடுனாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பிரபு தான் காய்ச்சலாச்சே, அவன் ரூம் விட்டு வெளில வர மாட்டான்ல. தேவா என்ன பண்ணுவான்? அவன் கிச்சன்ல பூந்து சமைச்சிட்டு இருப்பான்ல. உனக்கு தான் சமைக்க தெரியாதே. ஆனா எனக்கு ஹோட்டல் எங்க இருக்குன்னு தெரியுமே. பார்சல் வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டு சமைச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருவான்ல. சரி, தேவா சமைச்சிட்டுக்காரு. வாங்க நாமெல்லாம் பிரபு பாட்டு விளையாண்டு எல்லாம் எங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு தான் நீ இருக்கல. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பதில் நீ தானே இங்க படுத்துருக்க போற. அதுக்கு வேற ஆள் பாரு. மணி சார் போயா. மணி. அட போயா. ஆமா, நீ ஒண்ணுக்கு 2 பொண்ணு லவ் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? போயா. நீ இங்கேயா இருக்க? இரு, மீட்டரோட வரேன். இந்த மன்மத ரசத்தை உன் மாப்பிள்ளை கொடுக்க போற. அவரும் பின்னாடி லோ லோன்னு அலைய போறார். ஐயோ, நம்மளோட ஃப்ராடு. ஐயோமா, அவர் வர டைம் ஆயிடுச்சுமா. அதானேமா, உங்க அப்பாவை காணோம், அத்தையை காணோம், சித்தியை காணோம், எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு எனக்கு புரியல. இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. வாங்க தம்பி வாங்க. காலையில இருந்து நீங்க வரீங்கன்னு ஹால்ல இருந்து வாசல் வரைக்கும் பரவாயில்ல. அவ நடந்து நடந்து வீடே தேஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு தேயில. எங்க தாத்தா. வாங்க சம்பந்தி, வணக்கம். கிச்சனு எதுங்க? இந்த சமையல்லாம் செய்வீங்களா கிச்சன்? பாத்தீங்களாமா, எப்பவுமே அவருக்கு இந்த மாதிரி விளையாட்டுதான். கண்டிஷன். ஓகே ஓகே ஓகே, நீங்க திருந்துற மாதிரி தெரியல. வாங்க. என்னங்க? ஐயோ, தேங்க்யூ இந்து. என் சமையலுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடா? ஐயோ, கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குல்ல, அதுக்கான ஏற்பாடுதான் இதெல்லாம். ஹாய் தேவா. ஹாய். எப்போ வந்தீங்க? இப்ப இது என்ன இவ்வளவு பெரிய பாத்திரம்? நான் தானே சமைப்பேன் கண்டிஷன் போட்டேன். இப்ப இவங்க இதை எடுத்துட்டு போறாங்க. நான் சமையலுக்கு இல்லைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை. எவருக்கு? உங்க அண்ணனுக்கு தான். என்ன? பாவம், சரியான காய்ச்சல். அதான் ஆவி பிடிக்கிறதுக்காக சுடு தண்ணி கொண்டு போறேன். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? நான் அவரை உடனே பாக்கணும். ஐயோ, அவரு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம நீங்க போய் அவரை பார்த்து அவர் டென்ஷன் ஆகி திட்டி பிரச்சனை ஆயிடும். நல்ல விஷயம் பேசுற நேரத்துல இதெல்லாம் எதுக்கு? இந்த ஆவி பேயில நமக்கு எதுக்கு? அவர் ஃப்ரீயா விடுங்களேன், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆவி பிடிச்சாதான் காய்ச்சல் சரியாகும். அவரா கேட்டாரு? சும்மா இருங்க, அவர் படுற அவസ്ഥ எனக்கு தான் தெரியும். வாங்க தேவா. என்னாச்சு? இங்க நின்னுட்டீங்க? ஒண்ணு இல்ல, நான் ஒரு லெக்சர் குடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன், மறந்து போய் இங்க வந்துட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க நடக்கிறது கண்டினியூ பண்ணலாம். பூஜா, என்ன கையில ஹாட் வாட்டர்? வாட் இஸ் தி மேட்டர்? அவருக்கு காய்ச்சல், ஆவி பிடிக்க சுடு தண்ணி எடுத்துட்டு போ. ஃபாலோ பண்றேன், போ. மணிதான் என் உயிர் தோழன். 1000 தான் இருந்தாலும் எனக்காக நீ படுத்துட்ட பாரு. உனக்காக நான் ஒன்றும் படுக்கல. அந்த டீச்சரமா மன்மத கசாயத்தை வச்சுட்டு அழைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு பயந்து நான் படுத்துட்டு இருக்கிறேன். என்னங்க? கூப்பிட்டியா? வந்துச்சுட்டேன். என்னங்க? சுடு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆவி பிடிச்சா எல்லாம் சரியாயிடும். வேணாம். என்னங்க நீங்க? நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்றேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு சரியாயிடும். என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு? முதல்ல அந்த போர்வை எடுங்க. ஐயோ, நீங்க ஆவி பிடிச்சாதான் நான் இங்க இருந்து போவேன். எனக்கு போர்வை எடுத்தா குளிருமே. நான் ஆவி பிடிக்கிறேன், அவ்வளவுதானே. அது அப்படியே அந்த சைடுல வை. நான் போர்வையிலே வந்து அது ஆவியை பிடிச்சிக்கிறேன்.
பாத்து பாத்து. என்ன சூடு? தலையை பிடிச்சு விடுவா. ஐயோ, தலை வேணா கால் வேணா, எனக்கு பிடிக்க ஆவி தெரியும். நீ கிளம்பு. என்ன நீங்க தனியா இருக்கணும். சரி நான் போறேன். என்ன ஆச்சு? ஐயோ சுடுதே. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஆவில மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்பா இந்த லூசு போச்சு. ஓ நில்லுப்பா. ஏப்பா உனக்காக கஷ்டப்பட்டு வந்து நல்லா மூஞ்சி வச்சேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறேன். வேலை இருக்கு. என்ன ஃப்ராட் பண்ணது ஒரு வேலையா? ஏய் சரி போப்பா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. இது வேற. ஐயோ பயிரை வச்சு குரங்கு பொம்மையை நாய் கவிட்டு போகுது. எங்க போறான்னு தெரியலையே. ஃபுல்லா ரப்பரும் ஸ்ப்ரிங்க வச்சு செய்த உடம்பு. இங்கதான் எங்கே உள்ள சுருண்டு படுத்திருந்தா தெரியாதாடா. இதோ வர்றேன். நானுமே இந்த வரண்டா, உள்ளே வரண்டா. வாடா சின்னதாடி, உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன். தேவா, எங்க போயிட்டீங்க? உங்களை வீடு பூரா தேடிட்டு இருந்தேன். நான் ஃபோன் பண்ணிட்டு அப்பவே வந்துட்டேன். ஓ சூப்பர் ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடலாமே ஒரு சர்ப்ரைஸா. வாசனை சூப்பரா இருக்கு. காட் இஸ் கிரேட். ஆமா, கேஸ் கூட பத்த வைக்காம எப்படி சூப்பர் ரெடி பண்ணீங்க? மை ஸ்பெஷல். எங்க போயிட்டாரா அவரு? வித்திடா. ஐயோ திடீர்னு நாய்க்கானா? எங்க எல்லாருக்கும் தேவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்துவும் தேவாவை தான் கட்டிக்கிறேன்னு சொல்றா. நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே பூஜாவை தான் பேரனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன். நீங்க பிரபுவை பத்தி சொல்றீங்க, நான் இப்போ தேவாவை பத்தி பேசுறேன். அப்ப பூஜா யார கட்டிக்குவா? பூஜாவுக்கு தான் பிரபு இருக்காரே. அவன் தான் இப்ப இந்துவை லவ் பண்றானே. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லி கொடுத்து தானே சொல்றேன். அம்மா இங்க வாங்களே. சரலு, மஞ்சு உன்னை கூப்பிடுறவர். ஐயோ, நான் தான் மஞ்சு, அது சரசு. இருந்துட்டு போட்டுவேன். அதனால என்ன? என்னது நாய் குரங்கு தூக்கிட்டு போகுது? புரியுது, உங்க அவசரம் எங்களுக்கு புரியுது. இந்து எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டா. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க தாத்தாட்டியும் நான் பேசிட்டேன் தம்பி. பிரபு தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதா மிச்சம். ஏன் தம்பி, உங்க அண்ணனை பார்க்க நீங்களும் வரீங்களா? நான் இதுக்கு என்ன பார்த்தா அண்ணனுக்கு மூட் அவுட் ஆயிடும். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. அப்போ நாங்களே பிரபு தம்பிகிட்ட பேசிடுறோம். கம் லெட்ஸ் டான்ஸ். ஐயோ, இது ஒத்த ஒத்தையா பிச்சு பிச்சு அரைச்சு ரெடி பண்ணி வை போ. ஐயோ தேவா, மிக்ஸி இருக்கு தேவா. எனக்கு தெரியும், மிக்ஸில போட்டா மிக்ஸ் ஆயிடும். அதோட இந்துவோட கைமணம் மிஸ் ஆயிடும். அதனால நீயே அம்மியில அரைச்சு வை. anything for you தேவா. உனக்குதான் உடம்புல தாடி இருக்கு, அதை கொடு. ஐயோ, ஐயா ராசா. ஐயோ, இங்க இருக்க இரு, மீட்டரோட வரேன். தம்முக்குள்ள உட்காந்துக்கிறது நான் தான் தாத்தா. நான் தானே. யாரு, பிரபு தேவாவா? அது இருக்கட்டும். ஒரு குரங்கு என் தாடி எடுத்துட்டு போச்சு, அதை பாத்தீங்களா நீங்க? அது ஒரு நாய் குரங்கு பொம்மையை தூக்கிட்டு ஓடி போச்சு. அந்த நாய் வாய்ப்பட்ட உடனே அந்த குரங்கு பெருசாகி உயிரோட ஓடி போச்சு. என்ன தாத்தா முட்டாள்தனமா பேசுற? யாரா முட்டாள்? நீ முட்டாள், உங்க அப்பா முட்டாள், உங்க தாத்தா முட்டாள். அதுதான் நானும் சொன்னேன். மாப்பிள, என்னங்க ஆச்சு? குளிர் தாங்க முடியல. மாப்பிள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பெருசே, இந்த வழியா ஒரு நாய் குரங்கு பொம்மை கவிட்டு போச்சா? நான் சொல்ல மாட்டேன். சொன்னா என்ன முட்டாள்னு சொல்லுவீங்க. சொல்லலாம் அப்படித்தான் சொல்லுவேன். சொல்லி தொலையா. ஐயோ,
முதல்ல 4 கால்ல ஒரு நாய் போச்சு, அது வாயில ஒரு குரங்கு பொம்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குரங்கு 2 கால்ல நடந்து போச்சு. பொம்மை எங்க நடந்து போமையா? அதுக்கு உயிர் வந்துருச்சே, அது வாயில ஒண்ணும் இல்ல. நீ என் ஃப்ரெண்டோட தாத்தாங்கிறனால நான் பொறுத்துட்டு இருக்கேன். இல்ல கண்ணாவனை திட்டுவேன். அறிவு இருக்காயா, மூளை இருக்காயா, முட்டாதான் பேசிட்டீங்க. ஐயோ பெருசு, நான் வந்து குரங்கு பொம்மை தேடிட்டு இருக்கேன், அந்த குரங்கு வந்து என்னை தேடிட்டு இருக்கேன். வேற ஏதாவது முட்டாள்தனமா என்னை காட்டி கொடுத்தேன் கொன்னே போடுவேன். என்னடா ஆளாள் திட்டிட்டு இருக்கீங்க? ரொம்ப தெளிவா இருக்கான். ஏய் ஊசி கத்தியா, இதே வீட்டுக்கு நாங்க 2 பேரும் மாப்பிள்ளையா? நோ நெவர், நோ. அடம் பிடிக்காதீங்க மாப்பிள, அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. இங்க பாருங்க, அவருக்கு உங்க அளவுக்கு வசதி இல்லாட்டாலும் படிச்சவரு, புத்திசாலி. இந்துவும் அவரை விரும்புறா. எனக்கு எல்லாருக்கும் சம்மதங்க, நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. அது என்னத்தையே பண்ணி தொலைங்க, எனக்கு ஜரம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்ப கிளம்புங்க. எங்க சின்ன மாப்பிளைக்கு இந்து மோதிரம் போடுறா, அப்ப கண்டிப்பா நீங்க கூட இருக்கணும். இந்த பிளடி எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அது மோதிரம் என்ன வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துல சமாளிக்க மாட்டேன். இந்த கல்யாணத்துல சமாளிக்க மாட்டேன். அம்மா படுத்துட்டாரு, சீக்கிரம் வாங்க போயிடலாம். இத்தனை நாளா மனுஷங்க நாங்க தான் வயிறதுக்கு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்ப நாய் சேர்ந்து அலைய ஆரம்பிச்சுச்சே. நாய் இதுக்குள்ள போறான். ஒரு வேளை ட்ரம் வெளியா பாத வச்சிருக்கானா? இன்னையோட உனக்கு சமாதிடா. வாங்க தம்பி, என்ன அதுக்குள்ள இத்தனை ஐட்டம் பண்ணிட்டீங்க? வெரி குட். God is great. உங்களை உட்கார வச்சு நாங்க சமைச்சு சாப்பாடு போடணும், ஆனா நீங்க போய். எனக்கு இதுலதான் சந்தோஷமே. சமைச்ச கைக்கு தங்க காப்பே போடணும். இப்ப இந்து கையால மோதிரம் போடுறோம். தேவா, உங்க அண்ணங்கிட்டயும் பேசிட்டோம், அவரு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. என்ன அண்ணன் சம்மதிச்சு? ஆமா. என்னது? ஒண்ணு இல்ல, அண்ணன் இங்க இருக்கிறதா நினைச்சு அவர் காலில் விழுந்து கும்பிட்டேன். இந்து, மாப்பிள்ளை விரல்ல மோதிரத்தை போடுமா? ஐயோ அதெல்லாம் எதுக்கு? இப்பதான் வைர பொம்மை நாய்க வீட்டு போகுது. வைரம் கிடைச்சு செட்டில் ஆகிற நேரத்துல ஏடா சொல்ற கோவா பேய. வைரம் நீ வாய அடைக்காத. உன் சிசிய நான் கோமாவுல விழுகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை செட்டப் பண்ணா, அதுக்கப்புறம் கோமால வந்து முடிஞ்சு பார்த்தா இன்னொரு பொண்ணை செட்டப் பண்ணிருக்கேன். இதெல்லாம் பண்ண சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருந்தா என்ன ஆயிரும்? நாலு மேல வச்சிருக்கனே விசுவாசம், அது என்ன ஆகுறது? விடியா என்ன வரும் உட்கார. சாமி அப்ப வைரம் வேணாம். 50 லட்சம் 50 லட்சம் வேணா, ஒண்ணு வேணாம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, பண்பு தான் முக்கியம். வைரம் முக்கியம் இல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். இதை எங்க முதலாட்ட சொல்ல விட மாட்டேன். சொல்லுவான் போல இருக்கு. மணி சொல்லு மணி. இனிமேல் இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அடிதான் புடி கொடு. ஓ சாரி சாமி. என்னவா இந்த கோவானா எப்படி இருந்தாலும் முடிக்க முடியாது. இந்த கிரிக்கெட் பால் ரெடியா வச்சு நீ துப்பு. பா ஒரே பால் ஒரு விக்கெட் வீழ்த்திட்டு தூள் பா. இந்த பீத்த விக்கெட்டுக்கெல்லாம் 7 ஓவர் வீசிட்டு முடியா? பா இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சது. இதெல்லாம் பிரச்சனையா? ஆனா அடுத்த பிரச்சனை வந்துருச்சே. என்னது? ஓ நாளைக்கு முகூர்த்த நாள், காலை கொடுத்து பூஜா காலத்துக்கு கட்டினா என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒண்ணு வச்சிருக்கேனே. பூஜாவே பிரபு வெறுக்கிற மாதிரி ஒரு வெடிகுண்டு வச்சிருக்கேன். அந்த வெடிகுண்டு மட்டும் வெடிச்சதுன்னு வையேன், பிரபு போயிடுவான், தேவா இங்க இருப்பான், இந்துவை கல்யாணம் பண்ணிப்பான், லைஃப்ல செட்டில் ஆயிடுவான்.